பிக் பாஸ்ல இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்கு ஜெஃப்ரியும் சாச்சனாவும் தான் போட்டி போட்டாங்க. டாஸ்க் என்னன்னா, நம்பர் பிளேட் வந்து பிளாஸ்மா டிவியில் டிஸ்பிளே ஆகும் ஆக்டிவிட்டி ரூமில். அதை பார்த்துட்டு அவங்க வந்து அதுக்கப்புறமா ஃபைண்ட் அவுட் பண்ணும். கீழே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அந்த நம்பர் பிளேட்ஸ்லாம். அதில் கரெக்டான பிளேட்டை எடுத்து அவங்க டேபிளில் வைக்கணும். இதில் பார்த்தா டைப் ஆனது 2 பேருமே 5 பாயிண்ட்ஸில் வந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து பிளாஸ்மா டிவியில் டிஸ்பிளே பண்ணாமல் பிக் பாஸ் வந்து அவரோட ஓரல் வாய்ஸ்லேயே சொன்னார். ஸோ 2 டைம்ஸ் சொன்னதுக்கப்புறம் அந்த பிளேட்டை கண்டுபிடிக்கிறதுல ஜெஃப்ரி தான் ஜெயிச்சார். ஸோ ஜெஃப்ரி தான் இந்த வாரத்தோட கேப்டன் ஆனார். அதில் கோவா கேங்குக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு முன்னாடியே வந்து ஜெஃப்ரியை வந்து சௌந்தர்யா நீ வந்து விட்டு கொடுக்காத, சாச்சனா கேட்டானே நீ விட்டு கொடுக்காத, உனக்கு கிடைக்கிற வாய்ப்பு இதை விட்டுறாத அப்படின்னா, இல்லைன்னா நான் உன் கூட பேசவே மாட்டேன் அப்படிங்கலாம் சௌந்தர்யா சொன்னாங்க. நான் உனக்காகவே விளையாடுறேன்னு சொல்லிட்டு தான் ஜெஃப்ரி போனார். அதே மாதிரி ஜெயிச்சுட்டும் வந்துட்டார். ஸோ இந்த வாரத்துக்கான கேப்டன் ஜெஃப்ரி. ஸோ அது வரைக்குமே ஜெஃப்ரியோட தனித்திறமை வெளிப்பட்டதே இல்லை. அதனால இப்போ வந்து அவரோட கேப்டன்சி டாஸ்கில் அவர் எப்படி விளையாட போகிறாருங்கிறத பார்க்க மக்கள் எல்லாருமே ஆர்வமாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க கேப்டனாக வந்ததுக்கு அப்புறமும் டீம்மேட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ முடிவு தன்னிச்சையாடுங்கிறாங்க. ஸோ இப்போ அவர் வந்து குக்கிங் டீம், வெஷல் டீம், க்ளீனிங்னு பிரிக்கிறாரு. லாஸ்ட் டைம் குக்கிங்கில் இருந்தவங்க எல்லாத்தையும் தூக்கி க்ளீனிங்கில் வெஷல் வாஷிங்கில் போட்டார். வெஷல் வாஷிங்கில் இருந்தவங்கள கொஞ்சம் பேரை எடுத்து குக்கிங்லேயும், புதுசாக குக்கிங்க்கு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க க்ளீனிங்லேருந்து எடுத்து. அதில் வந்து ஸ்டோர் இன்சார்ஜாக சாச்சனா நான் ஆறேன்னு சொன்னிச்சு. ஆனால் வந்து ஸ்டோர் இன்சார்ஜ் சத்யாவுக்கும், சார்ஜென்ட்டுங்கிற பொறுப்பை முத்துக்குமரனுக்கும், கிச்சன் இன்சார்ஜ் தர்ஷிகாவுக்கும், டாய்லெட் கிளீனிங் வந்து தீபக்குக்கும் இந்த மாதிரி அவர் பிரித்து கொடுத்துருக்காரு. ஏன்னா தீபக் இது வரைக்கும் வந்ததுலேருந்தே அந்த ஜாபம் செஞ்சது இல்லைன்னு அவரே சொன்னதுனால அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு.